வணக்கம். இந்த பிரத்யேக அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்தியாவோட பிரம்மாண்டமான நிறுவனங்கள்ல ஒன்னான ஐடிசியோட கார்ப்பரேட் அனாட்டமி, அதாவது அவங்களோட பிசினஸ் கட்டமைப்பு பத்தி தான் நாம டீப்பா அலச போறோம். எவ்ளோ பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தாலும், கடுமையான வரி உயர்வு வந்தாலும், அதையெல்லாம் ரொம்பவே கூலா சாதுரியமா கடந்து வந்து எப்படி இவங்க எப்பவுமே மார்க்கெட்ல டாப்ல இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட் மேல திடீர்னு ஒரு 28% வரிய உயர்த்தினா அந்த கம்பெனி என்ன ஆகும்? அதுலேருந்து எப்படி தப்பிக்கும்? சில மாசங்களுக்கு முன்னாடி இந்திய சிகரெட் துறையில இப்படி ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய வரி உயர்வு வந்தப்போ இன்வெஸ்டர்ஸ் மனசுல எழுந்த மிகப்பெரிய கேள்வியே இதுதான். பிப்ரவரி 2026 பட்ஜெட்ல வந்த அந்த டாக்ஸ் ஷாக்ல ஆரம்பிச்சு சவால்கள் நிறைந்த 4வது குவார்ட்டர் முடிகிற வரையிலான காலகட்டத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஆரம்பத்துல மார்க்கெட்ல ஏற்பட்ட அந்த பதற்றம் புகையிலை நிறுவனங்களோட பங்குகளை எப்படி ஆட்டி படைச்சதுன்னு நமக்கு நல்லாவே புரியும். ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவ்ளோ பதட்டம், இவ்ளோ ப்ரெஷர், இதற்கெல்லாம் நடுவுல ஐடிசி ரீசெண்டா அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. அதுல அவங்களோட நிகர லாபம், அதாவது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ தெரியுமா? நம்பவே முடியாத அளவுக்கு 5113 கோடி ரூபாய். நிஜமாவே இது மார்க்கெட்ல எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. சரி, இந்த இமாலய வெற்றியை அவங்க எப்படி சாதிச்சாங்க? இது புரிஞ்சுக்க நாம சில முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். அந்த பட்ஜெட் அதிர்ச்சி, அவங்களோட காலாண்டு லாபம், முக்கியமா அவங்களோட growth என்ஜினான FMCG, அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கான டேக்அவேஸ், இது எல்லாத்தையும் ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல அவங்களோட மிகப்பெரிய ரெவென்யூக்கு செக் வச்ச அந்த முதல் தடைய பத்தி பார்க்கலாம். அதாவது பட்ஜெட் 2026 கொடுத்த அந்த டாக்ஸ் ஷாக். பிப்ரவரி 2026ல அரசாங்கம் ஒரு கடுமையான ரூலை கொண்டு வந்தாங்க. சிகரெட்டுகளோட நீளத்தை அடிப்படையா வச்சு ஒரு புதிய கலால் வரிய, அதாவது எக்ஸைஸ் டியூட்டியா அறிமுகப்படுத்தினாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, பல வகைகளான சிகரெட்கள் மேலான ஒட்டுமொத்த வரிச்சுமே தடாலடியா 22லிருந்து 28% வரைக்கும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஐடிசிக்கு சிகரெட் பிசினஸ் மூலமா பெரிய லாபம் வந்தாலும் அவங்களோட மொத்த வருவாயில சிகரெட்டோட பங்கு வெறும் 42% மட்டும்தான். மீதமுள்ள 58% வருவாய் எங்கிருந்து வருதுன்னா, அவங்க பண்ணிட்டு இருக்கிற மத்த பலதரப்பட்ட பிசினஸ்கள்ல இருந்துனா வருது. இதுதான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இவ்ளோ கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் வந்தப்போ ஐடிசியோட இந்த பன்முகத்தன்மை கொண்ட பிசினஸ் மாடல் 4வது காலாண்டுல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு? இந்த 4வது காலாண்டோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முரண்பாடு தெரியும். நிறுவனத்தோட மொத்த வருவாய் 7% சரிஞ்சு 16,050 கோடி ரூபாயா குறைந்திருக்கு. ஆனா அவங்களோட நெட் ப்ராஃபிட் முந்தைய வருஷத்தை விட 5% அதிகரிச்சிருக்கு. வருவாய் குறைஞ்சாலும் லாபம் ஏறியிருக்கு. எப்படி சாத்தியம் இது? இதையத்தான் நாம கார்ப்பரேட் அனாட்டமின்னு சொல்றோம். ஒரு துறையில பலமா அடி வாங்கும் போது மத்த துறைகள்ல இருக்கிற அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டு அந்த லாஸை ஈடு செய்யறது. இது கிட்டத்தட்ட நம்ம உடம்புல ஒரு உறுப்புக்கு பிரச்சனைனா இன்னொரு உறுப்பு சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான எக்கோசிஸ்டம் இது. சரி, இப்போ இந்த எக்கோசிஸ்டம்ல ரொம்ப பவர்ஃபுல்லானதுமான ஒரு பகுதிக்கு போவோம். அதுதான் FMCG. இதுதான் இப்போ ஐடிசியோட புது growth என்ஜினாவே மாறியிருக்கு. மார்க்கெட்ல இவ்ளோ பிரச்சனைகள், சவால்கள் இருந்தப்போ கூட அவங்களோட இந்த FMCG துறையோட வருவாய் எவ்ளோ ஏறியிருக்கு தெரியுமா? முந்தைய வருஷத்தை விட சும்மா கெத்தா 15% அசுர வளர்ச்சியை கண்டிருக்கு. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு மார்க்கெட்ல இருந்த பிரம்மாண்டமான டிமாண்ட். அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் மற்றும் டிஜிட்டல் தயாரிப்புகள்ல அவங்க பார்த்த 60% வளர்ச்சி. இதனாலேயே அவங்களோட லாப வரம்பு, அதாவது EBITDA மார்ஜின் 11% விரிவடைஞ்சிருக்கு. உலக அளவுல நடக்கிற விஷயங்கள் ஒரு கம்பெனிய எப்படி பாதிக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு அவங்களோட பேப்பர் போர்ட் பிசினஸையும் அக்ரி பிசினஸையும் நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மரத்தோட விலை குறைஞ்சதுனாலையும் புதிய இறக்குமதி கட்டுப்பாடுகள்னாலையும் பேப்பர் பிசினஸ்ல லாபம் 21% அதிகரிச்சது. ஆனா இன்னொரு பக்கம் மேற்காசியாவில நடக்கிற மோதல்கள், அப்புறம் கண்ணா பின்னான உயர்ந்த மூலப்பொருட்களோட விலை, இதனால அவங்களோட விவசாயம், அதாவது அக்ரி பிசினஸ் ரொம்பவே கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டியதா போச்சு. இந்த சமையல் எண்ணெய், சோப், நூடுல்ஸ் மாதிரியான மூலப்பொருட்களோட விலை கிடுகிடுன்னு உயர்ந்தப்போ ஐடிசி சும்மா வேடிக்கை பார்க்கல. அவங்களோட மேனேஜ்மெண்ட் உடனே களத்துல இறங்கி சப்ளை செயின், பிரைசிங், அப்புறம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு இந்த 3 கராரான வியூகங்களை பயன்படுத்தி நிலைமைய ரொம்பவே ஸ்மார்ட்டா கையாண்டாங்க. வெறும் வந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறது மட்டும் அவங்க வேலை இல்ல.
எதிர்காலத்தை நோக்கியும் குறிப்பா ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிற கஸ்டமர்ஸ் மேலயும் அவங்க எப்படி தீவிரமா ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அது. யோகா பார் இந்த பிராண்ட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரபலமான ஹெல்தி ஃபுட்ஸை தயாரிக்கிற ஸ்ப்ரவுட் லைஃப் ஃபுட்ஸ் நிறுவனத்தை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஐடிசி தங்களோட அதிகாரப்பூர்வ துணை நிறுவனமா, அதாவது சப்சிடியரியா இணைச்சுக்கிட்டாங்க. இந்த அபாரமான கையகப்படுத்தல் அவங்களோட ஹெல்த் மற்றும் டிஜிட்டல் விற்பனையை நோக்கிய பயணத்தை வேற லெவலுக்கு ஸ்பீடப் பண்ணியிருக்கு. இதனால அவங்களோட வருடாந்திர தொடர் வருவாய், அதான் ரெக்கரிங் ரெவென்யூன்னு சொல்லுவோம்ல, அது 1350 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மைல்கல்ல ரொம்ப ஈஸியா தாண்டி இருக்கு. ஓகே, இப்போ நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த பன்முக செயல்பாடுகள், லாபகரமான வளர்ச்சிகள், இதெல்லாம் முதலீட்டாளர்களுக்கு, அதாவது இன்வெஸ்டர்ஸான நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தருதுன்னு இப்போ பார்க்கலாம். அந்த பிப்ரவரி மாச டாக்ஸ் ஹைக் வந்தப்போ மார்க்கெட்டை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஒன்னு நல்லா புரியும். சிகரெட் பிசினஸை மட்டுமே அதிகமா நம்பி இருந்த மற்ற கம்பெனிகளோட பங்குகள் எல்லாம் ரொம்பவே அடி வாங்குச்சு. ஆனா ஐடிசியோட பங்குச்சந்தை வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவுதான். அவங்களோட அந்த டைவர்சிஃபைட் பிசினஸ் மாடலோட உண்மையான பவர் என்னங்கிறது இது தெள்ளத் தெளிவா நமக்கு காட்டுது. இதிலிருந்து இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, மார்க்கெட்ல அவங்களுக்கு இருக்கிற அந்த 95% ஆதிக்கம் அவங்களுக்கு விலையை நிர்ணயிக்கிற ஒரு அசைக்க முடியாத பவரை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட கடன் இல்லாத அவங்களோட பேலன்ஸ் ஷீட், அப்புறம் இந்த நிதியாண்டுக்கு ஒரு பங்குக்கு 14 ரூபா 50 காசுன்னு அவங்க கொடுத்திருக்கிற அந்த சூப்பரான டிவிடெண்ட், இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. மார்க்கெட் அனலிஸ்ட் சொல்ற மாதிரி குறுகிய காலத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஐடிசி கிட்ட இருக்கிற அந்த வலுவான பணப்புழக்கம், அப்புறம் பல தளப்பட்ட பிசினஸ் மாடல், இது ரெண்டும் சேர்ந்து எவ்ளோ பெரிய பாலிசி சேஞ்ச் வந்தாலும் நிறுவனத்தை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஸ்ட்ராங்கா நிப்பாட்டுது. வரி உயர்வு அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அதிர்ச்சிய ஒரு பெர்ஃபெக்டான மிஷின் மாதிரி இயங்கி ஐடிசி ரொம்ப கெத்தா கடந்து வந்துட்டாங்கன்னு நம்ம தெளிவா பார்த்தோம். ஆனா இது நமக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுப்புது. மார்க்கெட்டோட அடுத்த மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண போற அந்த இந்தியா கார்ப்பரேட் ஜாம்பவான் யாரு? இந்த ஒரு சிந்தனையை தோன்ற கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசலை நான் முடிச்சுக்கிறேன். நிறைய புது விஷயங்களை கத்துக்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.